கடந்த 18/9/2025 நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஊசிப்பாண்டியன் தனது வீட்டில் மனைவி குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதிகாலை 4 மணி அளவில் நெல்லை மாவட்ட காவலர்கள் அவரோட வீட்டுக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வழக்கு என்ன மாதிரி வழக்கு போடுறாங்க? ஊசிப்பாண்டி வந்து போலீஸ்காரங்களை அருவாளை வச்சு வெட்ட வந்ததாக வழக்கு, கொலை முயற்சி வழக்கு. இந்த வழக்கு பொய் வழக்கு தான் என்பதை நீதிமன்றத்தை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பொய் வழக்கு போட்ட எஸ்ஐ மீது கடும் நடவடிக்கை, சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு அவர் மீது போடப்படும் என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். சரி, நெல்லை மாவட்டத்தில் வந்து தம்பி தீபக்கோட கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் எல்லாம் அக்யூஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறாங்களே. நீதிமன்றமே அவங்களுக்கு வாரண்ட் போட்டிருக்கு. அவங்களாம் வந்து நெல்லை மாவட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணி கூட்டம் வந்துட்டிங்களா? சும்மா தூங்கிட்டு இருந்தவங்களாம் அரெஸ்ட் பண்ண தெரியுது உங்களுக்கு? உண்மையிலேயே நீதிமன்றத்தால் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டவங்களே. நீங்கள் எப்போயுமே வழக்கமாக போலீஸ் வந்து இப்போ நீதிமன்றம் சொல்கிறத வந்து யாருமே ஒபே பண்ணுறதே இல்லை போலீஸு. இது காஞ்சிபுரத்தில் இப்படி தான் ஒரு டிஎஸ்பி வந்து நீதிமன்றம் சொல்கிறத வந்து அவர் நீதிபதி சொல்கிறதையோ நீதிமன்றம் சொல்கிறதையோ யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. சரி, நெல்லை மாவட்டத்தில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையா? அங்கே யாரும் பிளாக்ல சரக்கு ஓட்டுறது இல்லையா? அங்கே வந்து கஞ்சா பிரச்சனையும் அங்கே இல்லையா? கஞ்சா வியாபாரமே கிடையாதா? மணல் மாஃபியாவே அங்கே நடக்கிறது இல்லையா? ஸோ நெல்லை மாவட்டத்தில் வந்து எந்த குற்றங்களுமே கிடையாது. ஊசிப்பாண்டி வீட்டில் சும்மா குழந்தைகளோட தூங்கிட்டு இருந்தது தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியுது. சரி, வழக்கு இருக்கிறவங்க அப்போ எங்கே தாங்க இருப்பான்? அவன் வீட்டில் இல்லாமல் எங்கெங்கே இருப்பான்? இல்லை வழக்கு அட்டன் பண்ணுறவங்களுக்குன்னு போலீஸ் குவார்ட்டர்ஸ் மாதிரி வழக்கு அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு குவார்ட்டர்ஸ் கட்டி வைங்க. அந்த குவார்ட்டர்ஸில் இருக்க சொல்லி அதில் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு போடுங்க. எதுவுமே இல்லாமல் வீட்டில் இல்லாமல் விரட்டி வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் இல்லாமல் எங்கே தான் ஒரு மனுஷன் அங்கே போய் இருப்பான்? அதுக்காண்டி ஒரு பொய் வழக்கு போடுவீங்களா? பொய் வழக்கு போட்ட காவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது.